ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு செய்தி கண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, தேவ பக்தியின் ரகசியம். இன்றைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போகிறார். எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதாகமத்திலே அநேக ரகசியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களிலே அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய 13 நிருபங்களிலும் அவருடைய மைய கருத்து, சிலுவையிலே அறியப்பட்ட இயேசுவை அன்றி வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்ற ஒரு கொள்கையோடு அவர் சபைகள் தோறும் சபைகளை நிறுவி சபைக்கு என்று அநேக உபதேசங்களை அவர் கொடுத்திருக்கிறார். எல்லா உபதேசங்களிலும் ஒரு மகிமையான ஒரு மைய கருத்து, ஒரு சிவப்பு நூலை பார்க்க முடியுமானால் அது கர்த்தராகிய கிறிஸ்துவை பற்றிய ஒரு செய்தி தான். ஆகையால் தான் அந்த நிருபம் வல்லமையான நிருபங்களாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ பக்தியின் ரகசியம், அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியாக எழுதின ஒரு நிருபம் தீமோத்தேயு நிருபம், 1ஆம் நிருபம், 2ஆம் நிருபம். அந்த நிருபத்திலே நேரடியாக பவுல் வலியுறுத்தி சொன்ன காரியத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பக்தியின் ரகசியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது சரித்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரமும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் எனக்கு இருந்த பக்தி எப்படி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பொழுது இருக்கிற பக்தி எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே தேவன் நினைப்பூட்டுகிறார். உங்களில் அநேகர் புற மதத்திலே இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒரு கிளை சபைக்கு போயிருந்தபோது அங்கே 100க்கு 100 புற மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். அவர்களிடத்திலே நான் கேட்ட கேள்வி, ஆவியானவர் என் மூலமாக கேட்ட கேள்வி, நீங்கள் புற மதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இருந்த பக்தி எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்த போது, அது 1 வருடம் இருக்கலாம், 2 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம், எத்தனை வருடமாக இருந்தாலும் அந்த பக்தி இப்பொழுது அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே எனக்கு தேவன் மீது இருந்த பக்தி, அன்பு இப்பொழுது எனக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை தொட்ட ஒரு வசனம் 2006 நான் ராபர்ட்ஸ்கஞ்ச் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும்போது என்னுடைய பக்தியிலே ஒரு தள்ளாட்டம் இருந்தது. 2006 வரைக்கும் அநேக பின்மாற்றங்களை நான் பார்க்க முடிந்தது. ஒரு நாள் காலையிலே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நான் வாசித்து கொண்டு இருந்தபோது அதில் ஒரு அழகான ஒரு வேத வசனம், அதை நாம் பார்க்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேதம் சொல்லும் உண்மை என்ன? அதில் எழுதியிருக்கிறது, எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. இந்த வசனத்தை வாசித்த உடனே என்னுடைய பக்தியின் நிலையை குறித்து நான் அறிந்து கொண்டேன்.
காலையில் காணும் மேகம், விடியற் காலையில் தோன்றும் பனி. அந்த மேகம் வெயில் இறங்கின உடனே, சூரியன் உதித்த உடனே அது நேரமாக ஆக காலையில் உள்ள மேகம் மறைந்து போய்விடும். செடியில் இருக்கிற பனி கரைந்து போய்விடும், ஒளிந்து போய்விடும். அதுதான் உன்னுடைய பக்தி. அந்த எப்ராயிம் இடத்துல உங்கள் பேரை போட்டு வாசித்து பார்க்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். விதைக்கப்பட்ட தேசமல்ல, விதைக்கப்படாத ஒரு தேசத்திலே, வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி எங்கே? உன் இளவயதின் பக்தியையும், நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது, நான் உன்னோடு இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணின போது உனக்கிருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலை வேளையில் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லும்படியாக, உனக்கு இருந்த ஆரம்ப கால அந்த பக்தியை நான் நினைத்திருக்கிறேன். எங்கே என்று கேள்வி கேட்கவில்லை, நான் நினைத்திருக்கிறேன். இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ பாவம் செய்து விட்டாய், நீ பின்வாங்கி போய்விட்டாய், நீ அக்கிரமம் செய்து விட்டாய் என்று எனக்கு குறை அல்ல, என் மீது நீ வைத்த ஆதி அன்பை விட்டதுதான் எனக்கு குறை. அல்லேலூயா. என் மீது நீ வைத்திருந்த அந்த அன்பு இருந்ததுன்னா மற்ற எந்த குறையும் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறாது. காணாமற் போன மகன் திரும்பி வருவதற்கு காரணம் தகப்பனுடைய அன்பு தான். அதனால தான் தகப்பன் ஓடி போய் ஏற்றுக்கொண்டது, அன்பை அறிந்து கொண்டதினால தான். அந்த இளைய குமாரனுடைய நிலை வித்தியாசமாக இருந்தால் அப்படியே ஏற்றுக்கொண்டது காரணம் அவனுக்குள்ள தகப்பனுடைய அன்பை தேடி வந்ததினால தான். காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரி, இந்த பக்தியில் வளர்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவ பக்திக்குரிய இரகசியம் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த தீமோத்தேயின் மூலமாக எபேசு சபைக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வாசித்த அந்த 16 வசனத்துக்கு முந்தின வசனம் 15ஆம் வசனத்திலே, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபையாயிருக்கிறது. இந்த சபைக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல்
மகா மேன்மையான ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் 3 வருடம் அரபு தேசத்துக்கு போனார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16-18 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர் திரும்பி வந்து தமஸ்குக்கு வந்து பின்பு எருசலேமுக்கு போனதாக வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 14 வருஷத்துக்கு முன்பாக 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார், உங்களில் நான் 10,000 பாஷைகளை பேசுகிறவன், மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசக்கூடியவர், 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டவர், அன்றைய மத்திய தரைக்கடல் நாடு முழுவதும் ஊழியம் செய்த ஒரு பெரிய மிஷனரி, 13 நிருபங்களை சபைக்கு எழுதி வைத்து போனவர். இன்று 2000 ஆண்டுகால எல்லா சபைகளும் போதிக்கிற நிருபங்கள். பரிசுத்த ஆவியின் வரங்களை 9 வரங்களை சபைக்கு போதித்தவர் மாத்திரமல்ல, 9 வரங்களும் அவர் மூலமாய் செயல்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த பரிசேய பக்தியிலே கை தேர்ந்தவராயிருந்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதைவிட ஆவியின் வைராக்கியத்தில் ஊழியம் செய்தார். இது எல்லாம் என்னுடைய மேன்மை அல்ல, இது எல்லாம் என்னுடைய ரகசியம் அல்ல. எனக்கு வெளிப்பட்ட ஒரு ரகசியம், மகா மேன்மையான ரகசியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மற்ற மதத்தில் இருக்கிற பக்திக்கும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற பக்திக்கும் வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன? அவர்களுக்கும் கடவுள் பக்தி இருக்கிறது. ஆகையால் தான் ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடுகிறார்கள். ஆகையால் தான் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற பக்தியை விட எனக்கு இருக்கிற பக்தியின் வித்தியாசம் என்ன என்றால், இயேசு சரீரத்தில் வெளிப்பட்டதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே மகா மேன்மையான ரகசியம் 6 காரியங்கள். அதை குறித்து நான் பேசவில்லை. பேசினால் 6 மணி நேரம் ஆகிவிடும். பிரதானமானது இந்த மாதத்துக்குரிய ஒரு வார்த்தை, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் சரீரத்திலே வெளிப்பட்டார். ஹிந்தி வேதாகமத்திலே எழுதியிருக்கிறது, ஓ சரீர் மே பிரகட் ஹுவா. ஓ என்றால் பரமேஸ்வர் சரீரத்தில் வெளிப்பட்டார். ஹிந்தி கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சதுனால ஒரு சமஸ்கிருத பைபிளை நான் வாங்கி அதை நான் பார்த்தபோது அதில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. ஈஸ்வர் நே மான்ஸ் தேக்தாரி ஹுவா. என்னுடைய ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம், ஆனால் அந்த 3 வார்த்தைகளை இதை நான் உங்களுக்கு சொல்வேன். மான்ஸ் என்றால் மாமிசம், தேக் என்றால் சரீரம், தாரி என்றால் அவதாரம். அந்த 3 வார்த்தைகள் தான் ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தார். ஈஸ்வர்னே மான்ஸ் தேக்தாரி ஹுவா. ஏன் வெளிப்பட்டார்? 3 காரியங்கள். ஏன் தேவன் சரீரத்தில் வெளிப்படணும்? எப்படி வெளிப்பட்டார்? வெளிப்படுவதற்கான முக்கிய காரணங்கள், சிறப்பம்சங்கள் என்ன? முதலாவது, தேவன் எப்படி சரீரத்தில் வெளிப்பட்டார்? 2வது, தேவன் சரீரத்தில் ஏன் வெளிப்பட்டார்? 3வது, இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதின் ஆசீர்வாதங்கள் என்ன? கிறிஸ்மஸ் நாளின் ரகசியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கொண்டாடுகிற பண்டிகையின் அர்த்தம் சிறந்ததாக இருக்கும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளோடு இருக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதே மகா மேன்மையான
ஒரு ரகசியமாய் இருக்கிறது. காணக்கூடாத ஒரு இறைவன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நான் பார்க்க முடியாது, நான் தரிசிக்க முடியாது, நான் அவரிடத்திலே சேர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம்தான் மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்படி என்றால் அவரிடத்தில் பரிபூர்ணம் இருந்திருக்கிறது. அவருடைய மகிமை 100க்கு 100 பிதாவின் மகிமை. அவரை பார்க்க முடியாது. ஒருவர் சொல்லுகிறார், மின்னலை பார்க்க முடியாது, மின்னலை விட பல கோடி இருக்கக்கூடிய அந்த மின்னலை விட பல கோடி வல்லமை உடையவர் தெய்வம் என்று சொல்லுகிறார். உண்மைதான், அந்த ஒளியை காண முடியாது, அவரிடத்திலே போக முடியாது. தம்மை தாமே வெறுமையாக்கினார். பரலோகத்திலே ஒரு கமிட்டி நடந்திருக்கலாம், யார் போகிறது என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமை என்றால் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். இது ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்ல, ஆதியின் அடிமை. இது ஆதாமிலிருந்து தோன்றின அடிமைத்தனம். அந்த அடிமையின் அந்த பாவத்தின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயினார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்காக ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினேன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதற்கு முன்பாக அநேக பலிகள் காணிக்கைகள் செலுத்தப்பட்டது. அடுத்த வசனம் 7ஆம் வசனம், அப்பொழுது நான், பரலோகத்தில் நடந்த காரியம், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பாக நடந்த வார்த்தை தான் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? அந்த பரலோக சத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டார். நாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனுடைய ஒரு கமிட்டி பரலோகத்தில் ஒரு தீர்மானிக்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவாய்? அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ நான் வருகிறேன். அப்பொழுது நான், இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் முதல் மல்கியா தீர்க்கதரிசி அது வரைக்கும் என்னை குறித்து தான் எழுதியிருக்கிறது. இதோ நான் வருகிறேன். முக்கியமான நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இப்பொழுது தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார்? மனிதனாக அடிமையின் ரூபம் எடுத்து, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, இப்பொழுது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22 நாம் பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதலை நாம் பார்க்கிறோம். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆதியாகமம் முதல் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வரை அநேக நாமங்கள் தேவனுக்கு உண்டு. 1000 நாமங்கள் உண்டு. காலகாலமாய் யுக யுகமாய் பங்கு பங்காய் தீர்க்கதரிசிகள் மூலம் திருவுளம்பட்டின தேவன் கடைசி காலத்திலே குமாரன் மூலமாக வெளிப்படுகிறார். பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்ட ஒரு பெயர் இயேசு. அல்லேலூயா. பிறப்பதற்கு முன்பதாக தேவ தூதனால் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அந்த பெயர் அறிவிக்கப்படுகிறது. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஆனால் நானும் நீங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே நாமம் இயேசுவின் நாமம். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம்
கட்டளையிடப்படவில்லை, வானத்தின் கீழ் கட்டளைப்படவில்லை. சின்ன பிள்ளைகளாம் கவனிக்கணும். நீ கும்பிடுற தெய்வத்தினுடைய பெயருடைய அர்த்தம் தெரியணும். அப்போதான் உன் ஃப்ரெண்டுக்கு நீ சொல்ல முடியும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பேர் அர்த்தம் இருக்கும். ஆனால் நம்ம ஆராதிக்கிற, நம்மை விடுதலையாக்கின இயேசுவின் பெயருக்கு பாருங்க ஒரு சிறந்த அர்த்தம் இருக்கு பாருங்க. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். உன்னை உன் ஃப்ரெண்டு உன்னை கேட்டானா நீ சொல்லணும், நீ கும்பிடுறியப்பா இயேசுடைய பேர் அர்த்தத்தை சொல்லு என்று சொல்லி. அப்பா பேருடைய அர்த்தம் கண்டிப்பாக தெரியணும். அடுத்து பார்த்தா இன்னொரு பேர் இருக்குது பார்த்தீங்களா? என்ன இருக்குது கீழே? கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அப்போ 2 பேரையும் சேர்த்து நீங்கள் படித்து பாருங்க. 2 பேர், இயேசு கிறிஸ்து. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கவே பிதாவாகிய தேவன் இயேசுவை அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் அர்த்தம். வேற யாருக்காவது இருக்கா? எந்த தெய்வத்துக்காவது இந்த அர்த்தம் இருக்கா? இல்லவே இல்லை. வானத்தின் கீழ் இல்லவே இல்லை. நாம் ஆராதிக்கிற, நம்மை விடுவித்த, நம்மை நேசித்த, நமக்காக உயிர் கொடுத்த இயேசுவின் பெயர் அர்த்தம் தான். தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? இயேசு நம்முடைய பாவங்களை சுமக்க வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அல்லேலூயா. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பரிசுத்தமுள்ள தேவன், குற்றமில்லாதவர், மாசில்லாதவர். அவர் இப்பொழுது மனிதனாக பிறந்தார். எதற்காக? ஏனென்றால் என்னுடைய உங்களுடைய பாவத்தை சுமக்கத்தான். அடுத்த வசனம் பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். குழந்தை மாம்சத்திலே, சரீரத்திலே தேவன் வெளிப்பட்டார். 2 காரியம் அதில் இருக்கிறது. நான் சிவப்பு கடலில் காண்பித்திருக்கிறேன். பாவம் மாம்சத்தின் சாயல், பாவத்தை போக்கும் பலிகாரி, பாவத்தை போக்கும் பலி, அதுதான் பாவத்தின் பரிகாரியாகிய இயேசு. நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை, நியாய பிரமாணத்தை எழுதினவரே மனிதனாக வந்து அதை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயல், பாவத்தை போக்கும் பலியாக உலகத்துக்கு அனுப்பினார். அவர் என் பாவத்தை சிலுவையிலே சுமந்தார். நம்ம எல்லாருடைய பாவத்தை, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர்களில் பிரதான பாவி என்று பவுல் சொல்லுகிறார். 2வது நாம் பார்க்கிறோம், சிலுவையிலே இயேசு நமக்காக சாபமானார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவே வெளிப்பட்டார். 2வது நாம் பார்க்கிறோம், சாபத்தை சுமக்க அல்ல, சாபமாகி கிறிஸ்து சாபமானார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக, எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஒரு மனிதனுடைய
தலையில் ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனுடைய தலையின் மேல் சாபம் இருக்கும். வேதாகமத்திலே அநேக சாபங்களை குறித்து எழுதியிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி அதிகமாக சாபத்தை குறித்து எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணத்தின் சாபங்கள். ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. நோவா அவனுடைய மகன் காம் செய்த பாவத்திற்கு காமுடைய 4வது மகன் கானான் சபிக்கப்பட்டு போனான். அப்படிதான் வேதம் எழுதியிருக்கிறது. காம் சபிக்கப்பட்டவன் என்று எழுதவில்லை. காம் செய்த பாவம் 4வது மகனுக்கு மேலே, கானான் மேலே அந்த சாபம் வந்துச்சு. முழு கண்டமே இருண்ட கண்டமாய் மாறி போச்சு. யாரோ செய்த பாவத்துக்கு 4வது மகன் பலிகாடாகிவிட்டான். 4 தலைமுறையுள்ள சாபம். சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்கும் போது எனக்கு 2006 இந்த சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து எனக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வியாதி, ஏன் என்னுடைய பக்தி இப்படி இருக்கின்ற அழுது கொண்டு இருந்த போது தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். என்னுடைய தகப்பனை தெரியும், என்னுடைய தாயை தெரியும். என் தகப்பனுடைய என்னுடைய தாயுடைய பெற்றோர் எனக்கு தெரியவே தெரியாது. அன்னோன் ஹிஸ்டரி அது. ஆனால் ஆண்டவர் எனக்கு இது வெளிப்படுத்தும் போது இந்த சத்தியத்தை எனக்கு காண்பித்தார். சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சபிக்கப்பட்டவன் அல்ல. இயேசு கிறிஸ்து எனக்காக முள்முடி சூட்டினார். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அப்ப ஏன் பாவம் செய்யறேன்? வேதம் சொல்லுகிறது அவருடைய வித்து அவருக்குள் இருக்கிறது. அந்த வித்து வசனம் ஏன் வளர முடியல? வசனம் நல்லா தானே இருக்கு, பிரசங்கம் நல்லா தானே இருக்கு, ஏன் எனக்குள்ள ஒரு உணர்வு இல்லை? அந்த வசனம் விளையாதபடி, முளைக்காதபடி அந்த முள்ளு குத்துது. என் வாழ்க்கையில் இருந்துச்சு அந்த முள்ளு. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வருமான இருக்க ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்போது என்னுடைய தனிப்பட்ட காரியத்திலிருந்து அநேக ஆலோசனை சொல்லுவேன். இயேசு சாபமானார். ஒரு சாபத்துக்கு எத்தனை ஆசீர்வாதம்? அதான் சிலுவையின் கால்குலேஷன். உபாகமம் 1:11 இப்பொழுது இருக்கதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. என் சாபத்தை நான் கண்டுபிடிச்சு அதை நான் அறிக்கை பண்ணும்போது இந்த வசனம் எனக்கு விடுதலையை கொடுத்து 2006 என்னுடைய வாழ்க்கையில் அந்த பின்மாற்றங்கள் முடிந்து போய்விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். முள்ளு காலில் குத்திச்சு எடுத்துட்டேன். நான் வேதனை இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது அது செப்டிக் ஆயிடுச்சு. உன் சீல் பிதுக்கப்படலை, காயம் ஆற்றப்படலை, நான் உனக்கு நான் குணமாக்குவேன். அதை அறுத்து அதில் இருக்கிற முள்ளை எடுத்து மருந்தை வச்சு குணமாக்குற ஆண்டவர். 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு சாபமா 2 சாபமா? கிறிஸ்து சாபமாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானார். எபேசியர் 1:3 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். எபேசியர் 6:14 சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அதை நான் தியானிக்கும் போது அதை நான் யோசித்து பார்த்தேன். உன்னை ஆசீர்வதிக்கவேன்னு சொன்னால் பரவாயில்லையே, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னா இரட்டிப்பான நன்மை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். என் நிமித்தமாக வீட்டையாவது அல்லது அந்த காரியங்களை ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுறாரு பேதுருட்ட, இம்மையிலும் மறுமையிலும். மறுமையில இல்ல, இம்மையிலும் 100 தனையான ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் ஆசீர்வாதம். அதான் சிலுவை கொடுக்கிற பாடம். 3வது நாம் பார்க்கிறோம், மெய்யாக அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
மெய்யாக அவருடைய நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 2005-6 கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் எனக்கு வயிற்று பிரச்சனை அதிகமாக இருந்தது. 5 டாக்டர் எனக்கு டயக்னோஸ் பண்ணி எனக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. 9 நாள் ஐசியூவில் இருந்தேன். ஒரு டாக்டர் இன்னொரு வியாதி, எல்லாம் ஒரு கேரி பேக் நிறைய மாத்திரை. அதை பார்த்தாலே எனக்கு மனசு போச்சு. சும்மாவே எனக்கு பயம் வரும் சின்ன வியாதியை கண்டாலே. 5 வியாதி, 9 நாள் தூக்கம் இல்லை, புலம்பல், மன ரீதியாக பாதிக்கப்பட்டாச்சு. எல்லாரும் சொன்ன ஓ மரி ஜாயேகா, அவன் செத்து போயிடுவான் சொல்கிறதெல்லாம் என் காதில் கேட்குது. எனக்கு ஜெபிக்க தெரியாது. யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? யாரையும் காணோம். ஐசியூவில் சுவர் புறமாக திரும்பி ஒரு படுக்கையில் அழுதுட்டு இருக்கிற 9வது நாள் தான் ஆண்டவருடைய வார்த்தை, மகனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எங்கிருந்து அந்த வல்லமை வந்துன்னு தெரியல. என்னால் நடக்கவே முடியாது. என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. ஒரு அனாதையை போல நான் கிடக்கிறேன் என்று சொல்லி 2006 செப்டம்பர் மாதம் 26 நான் அழுது கொண்டு இருந்தபோது அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். 5 மணி அதிகாலையில் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். நான் பெட்லேருந்து என்னுடைய பெட்ஷீட்டை எடுத்து நடக்கும்போது அங்கே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. தேரக்கு பாகல் ஓகியா, நீ நான் பைத்தியக்காரனா, செத்து போன நிலையில் கடந்த நீ இப்பொழுது நடக்கிறாய் என்று சொல்லி நான் சொன்னேன், இயேசு மசி முஜே போல. இயேசு எனக்கு சொன்னார். அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். எனக்கு புது பலனை கொடுத்தார். ஒரு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, திமோத்தி இப்படி சொல்கிறார், அவர் நல்லா ஜெபிக்கிற ஒரு டாக்டர், அவர் சொன்னார் அவனை அனுப்பிடு வீட்டுக்கு அப்படின்னு. நான் வீட்டுக்கு ரூமுக்கு நடந்து அந்த வழியில் ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு பேசியது. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். அன்னைக்கு மரிச்சு போக வேண்டிய நான், ஆண்டவர் என்னை குணமாக்கிறான். ஆகையால் தான் இந்த சத்தியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். 4வது காரியம், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:8 தேவகுமாரனாகிய இயேசு ஏன் வெளிப்பட்டார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே. அதற்கு நான் சாட்சி, அதற்கு குடும்பமாய் நாங்கள் சாட்சி. தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டதின் நோக்கமே பிசாசின் கிரியைகளை அழிக்க. எபிரேயர் 2:14-15, கொலோசியர் 2:14-15 அதை வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? பிள்ளைகள் யாரு? எல்லாரும் பிள்ளைகள் தான். ஜாதி மதம் இனம் பேதமின்றி எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க நானும் என் பிள்ளையை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாய் வெளிப்பட வேண்டும். இதுதான் ரகசியம். இதுதான் ரகசியம். தெய்வத்தால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பரலோகத்தில் ஒரு கட்டளை இட்டாலே போதும், அவர் சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். அவரால் செய்யக்கூடாது ஒண்ணுமே இல்லை. ஆனா அதெல்லாம் செய்யல, அவரே இறங்கி வந்தார். என் பிள்ளைக, நான் உண்டாக்கின பிள்ளைக, எல்லா ஜனங்களும் என் பிள்ளைக. அவன் எந்த மதமா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த பாசையா இருக்கட்டும், அவர்கள் எல்லாரும் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆகையால் தான் நான் மாம்சத்தில் வெளிப்பட்டேன். எப்பொழுது அதிகாரம் கிடைக்கும்னா,
இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அப்பொழுதுதான் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். சின்ன பிள்ளை கூட இயேசுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். மகா மேன்மையான அந்த நாமத்தை நான் இயேசு என்று சொல்லுகிறேன். எந்த ஒரு பிள்ளையாவது தன் தகப்பனுடைய பெயரை சொல்லி அழைக்க முடியுமா? சின்ன பிள்ளை இருந்தால் தகப்பனுடைய பேரை சொல்லி சிரித்து அப்பாவுடைய பேரை சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்படும். நாம் சந்தோஷமாக இருக்கும்படியாகத்தான் இன்றைக்கு இயேசுவே என்று அழைக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறோம். சில வேளைகளை இயேசு என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அந்த உரிமையை, அந்த அதிகாரத்தை, அந்த சந்தோஷமான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போலானார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அடுத்த வசனம், ஜீவ காலமெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். எப்படியானார்? மாம்சத்தில் வெளிப்பட்டார். இன்னொரு வசனம் கண்டிப்பாக அதை வாசிக்கணும், எல்லாருக்கும் பிரயோஜனம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, நல்ல ரைம்ஸ் பார்த்தீங்களா? குலைத்து எடுத்து ஆணி அடித்து. சொல்லுங்க பாப்போம். குலைத்து எடுத்து ஆணி அடித்து. எது? நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்து, பில்லிசூனிய மாந்திரிக கிரியைகள், தகடுகள், தாயத்துகள், உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அத்தனையும் நடுவில் இராதபடிக்கு குலைத்து போட்டு விட்டார். ஒரு பேப்பரை எழுதி கொடுத்து அதை நல்லா கிழிச்சு குப்பையில் போடுற மாதிரி அதை போய் எடுக்க முடியுமா? பேப்பரை பார்க்க முடியுமா? குலைத்து, தாத்தானை கன்ஃபியூஷன் ஆக்கி குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அடுத்த வசனம், துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கும் பில்லிசூனிய மாந்திரிக கிரிகள் வைத்தார்கள். 2006, 2007 அந்த 2 வருடங்கள் ஒரு தீர்க்கதரிசி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், தீமோத்தேயு, உனக்கு விரோதமாக 3 பேர் கேரளாவில் மந்திரம் வச்சிருக்கிறாங்க. உனக்காக மந்திரம் செய்வதுக்கு ஒரு ஆடை அடிச்சிட்டாங்க. கேட்ட உடனே எனக்கு பயங்கரமாக பயம் வந்து போயிடுச்சு. அவர் அதோட சொல்லி முடிச்சிட்டார், பரிகாரம் ஒன்றும் சொல்லலை. இன்னும் பயம் எனக்கு. 3 மந்திரவாதி கேரளாவில் ஆடை அடிச்சிட்டாங்கன்னு. சாயங்கால வேளையில் போய் நான் பயந்து அழுது ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன். ஆண்டவரை, இப்படி இந்த தீர்க்கதரிசி சொன்னார், அது உண்மையாக இருக்குமா? ஏற்கனவே எனக்கு வியாதி சரியாகலை, இன்னும் எனக்கு பல காரியங்கள் இருக்குன்னு சொல்லி நான் அழுதுட்டு இருக்கிறேன். மாலை வேலை 6 மணிக்கு கரெக்டாக 2007ஆம் ஆண்டில் அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை, உலக தோற்றத்துக்கு முன்னே நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? ஏங்க இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி ஜெயத்தை கொடுத்தார். என் தரிசனத்தில் பார்க்குற அந்த 3 பேரில் ஒருவர் அடித்து அவனுடைய பெரிய சக்தியை இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால் தான் இந்த காரியத்தை சபைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். குலைத்து எடுத்து நடுவில் இராதபடிக்கு ஆணி அடித்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது பிசாசு அவர் துரத்தலை. அவரை பிசாசு பார்த்த உடனே மத்தேயு 8:29 சொல்லுது, தேவனுடைய இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ? அவரை கண்ட உடனே பிசாசு விலகி போச்சு. அவர் யாரையும் துரத்தலை. தேவனுடைய விரலினாலே, தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. இதுதான் கிறிஸ்மஸ் ரகசியம். இதுதான் தேவ பக்தியின் ரகசியம்.
உங்களில் இருக்கிற உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அதை விசுவாசிக்க வேண்டும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அதுதான் இந்த ரகசியம், இந்த சிலுவையின் ரகசியம். சிலுவையினுடைய 4 பகுதிகள் இருக்கிறது. தலைப்பகுதியிலே சாபம், கீழ்ப்பகுதியிலே பாவம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இயேசு நமக்காக சிலுவையிலே பலியானார். வியாதி, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். எனக்கு ஆண்டவர் கற்றுக்கொடு. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் இந்த 4 காரியங்கள் என் நினைவுக்கு வரும். இந்த வசனங்கள் எல்லாம் 3ஆம் அதிகாரத்திலே தான் இருக்கிறது. வார்த்தைகள் எல்லாம் 3 வார்த்தை. பிள்ளைகள்லாம் பார்க்கலாம். இயேசு 3 வார்த்தை, சிலுவை 3 வார்த்தை, சாபம் 3 வார்த்தை, பாவம் 3 வார்த்தை. இதுதான் ரகசியம், சிலுவையில் இயேசு செய்த வெற்றியின் ரகசியம். 3வது நாம் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதினால் வந்த பாக்கியம், ஆசீர்வாதம் என்றென்றால், நான் தேவனிடத்திலே போக முடியாது, தேவன் நம்மோடு இருக்கும்படியாக மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை ஏசாயா தீர்க்கதரிசி இம்மானுவேலுக்கு 5 குணாதிசயங்களுடைய நாமங்களை அறிவிக்கிறார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார். சமாதான பிரபு என்றால் தன்னுடைய உயிரை கொடுத்த பிரபு. சில ராஜாக்கள் இருப்பாங்க, வெள்ளை கொடியோ அல்லது புறாவை பறக்க விடுவார்கள். அவர் தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நம்மோடு இருக்க தேவன் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். நான் தேவனிடத்தில் போக முடியாது, ஆனால் தேவன் நம்மோடு இருக்க வந்தார். நான் இயேசுவை தேடி போகவில்லை, இயேசு என்னை தேடி வந்தார். 2வது நாம் பார்க்கிறோம், நமக்குள்ளே வாசம் பண்ண, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்மோடு இருக்க, நமக்குள்ளே வாசம் பண்ண தேவன் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 25 முதல் 28 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கம். அதில் இருக்கக்கூடிய இந்த 3 வார்த்தைகளை நான் போட்டிருக்கிறேன். நாம் அவருக்குள், கிறிஸ்து எனக்குள், நான் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறேன், பிழைக்கிறேன், அசைகிறேன், இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பிழைக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளே நான் பிழைக்கிறேன். கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தார். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். 3வது காரியம், பிதாவை வெளிப்படுத்த. பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும். அதனால மதியாரத்தில் பார்க்க, பிதாவை எனக்கு காண்பியும். இப்போ இயேசு சொல்லுகிறார், இவ்வளோ காலம் நான் உங்களோட இருந்தும் நீ இதை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பிதா என்கிற வார்த்தை ஒரு 4 வார்த்தை தான் வந்திருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வார்த்தைக்கு வார்த்தை பிதா. அதுவும் யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு பிதாவை வெளிப்படுத்த மனிதனாக வந்தார். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். 1, தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் ஏன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதுனால எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், நான் அவருக்குள் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் வந்தேன். பிதாவின் சத்தத்தை கேட்டு தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். பிதாவின் கிரியைகளை செய்தார்.
பிதாவை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். வார்த்தையினாலும் கிரியைகளினாலும் இயேசு பிறந்தார் என்பதை நாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார். வார்த்தைக்கு வார்த்தை பிதாவை குறித்து பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 100க்கு அதிகமான தடவை பிதாவை குறித்து வருகிறது. இப்பொழுது இயேசு என் பாவங்களை சுமந்தார், எனக்காக சாபமானார், என் வியாதிகளை குணமாக்கினார், பிசாசின் கிரிகளை அழித்தார். இன்றைக்கு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வைத்திருக்கிறார் என்றால் அதை நான் அறிவிக்க வேண்டும், அதை நான் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட ஒரு பொருத்தனையோட நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஒரு மகா மேன்மையான ரகசியம் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டதே. மெல்லரை எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் அநேக காரியங்களை அவர் பேசியிருக்கிறார். சிலுவையை நோக்கி பாருங்கள், சிந்தின இரத்தத்தை தியானித்து பாருங்கள். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் நீங்கள் இருக்க இயேசுவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வெளிப்பட்டார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவே, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கவே, பிசாசின் கிரிகளை அழிக்கவே, வியாதிகளை பலவீனங்களை இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் பாவங்களை எனக்கு மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால எனக்கு கழுவும் ஆண்டவரே, என் சாபத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாங்க ஆண்டவரே. கலபா சந்தருபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தில் இருந்ததினாலே அந்த மாம்சத்துடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக எங்கள் ஆண்டவராக இயேசுவை நீர் மாம்சத்திலே வந்தபடினாலே நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நம்மை துதிக்கிறோம். அதன் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம் அப்பா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் வெளிப்பட்டதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனக்கணங்களை ஒவ்வொருவரும் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை உள்வாங்கி உடைய நாமத்தை மயப்படுத்தி ஆண்டவரை அநேகருக்குமே வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தில் மக்களை அனுப்பும், ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சாலேம் ராஜா சாரோன் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, சிங்காசனம் வீற்றிருக்கும் யூதராஜ சிங்கம் நீ. தேவாதி தேவனாமே, ராஜாதி ராஜனாமே, என்னுள்ளத்தில் வாருமே. ஆமென், ஆமென், ஆமென். தேவாதி தேவனாமே, ராஜாதி ராஜனாமே, ராஜா சாரோன் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி நீர், சிங்காசனம் வீற்றிருக்கும் யூதராஜ சிங்கம் நீர். சாலேம் ராஜா சாரோன் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி நீர், சிங்காசனம் வீற்றிருக்கும் யூதராஜ சிங்கம் நீர்.